நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்திற்குள் காலடி வைக்கிறோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியிலிருந்தும் அடிமையின் பிடியிலிருந்தும் அழிவிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ராயல் மக்கள் மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் அன்று இயேசு மொழிந்த 10 தோழியர் உவமையில் அக்கன்னியர் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். இந்த முதல் மெழுகுதிரியானது எதிர்நோக்கை குறிக்கின்றது. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. இந்த முதல் மெழுகுதிரியை ஏற்ற அருட்தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வினூற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணிக வரவும் உமது மீட்பு பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பேன்,
ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்லீரே நம் பாவங்களை நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்குள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளருக்கு மன உறுதி அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 14-16 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ராயல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25, 4-5, 8-9 மற்றும் 10-14 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீர் என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன்.
ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவராய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 25 முதல் 28, 34 முதல் 36. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்வுக்குரிய கவலையினாலும்
மந்தம் அடையாதவாறும், ஆனால் திடீரென வந்து ஒரு கன்னி போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கான தயாரிப்பிலே நம்மையும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான முதல் வாரத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த முதல் வாரத்தினுடைய முக்கியமான கருத்தாக, செயல்பாடாக நமக்கு இருப்பது எதிர்நோக்கு. எதிர்நோக்கு என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அது நமக்கு இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக, இந்த துன்ப துயரங்களை கண்டு சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் முதலாவதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த எதிர்நோக்கு, இந்த நம்பிக்கை. ஆண்டவர் மானிட மகன் இவ்வுலகிற்கு வந்து எனக்கு மீட்பளிப்பார். அந்த மீட்பு என்பது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது நிகழத்தான் வேண்டும், அது கண்டிப்பாக நடக்கத்தான் வேண்டும். அந்த சமயத்தில் ஆண்டவர் வல்லமையோடும் ஆட்சியோடும் வந்து நம்மை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை முதலாவதாக நமக்கு தேவைப்படுகின்றது. இதோ திருவருகை காலத்தை துவங்கிவிட்டோம். என்ன செய்வது என்று நாம் குழம்பவே வேண்டாம். கடவுள் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒவ்வொரு வாரமும் நான் எதை செய்ய வேண்டும், எதை பற்றிய சிந்தனையை நான் பெற்றிருக்க வேண்டும் என்றும் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த முதல் வாரத்திலே நாம் ஆண்டவர் வருகை என்பது நிச்சயம் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதை எதிர்நோக்கியவர்களாக, கொஞ்சம் கூட ஐயமற்றவர்களாக நாம் அதை காண முற்படுபவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படையிலே இருக்க வேண்டும். அடுத்ததாக நமது வாழ்விலே, இந்த உலக வாழ்விலே நாம் எதை செய்யக்கூடாது என்று நற்செய்தி சொல்லுகிறது என்றால், உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டம். இது மட்டுமல்ல, குடிவெறி களியாட்டம் மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்விற்குரிய கவலையினால் மந்தமடையாதவாறும் நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் கவலையில் சிக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். நாம் கவலையில் சிக்கி கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு எதிர்நோக்கு என்பது இருக்காது, நம்பிக்கை என்பது இருக்காது. there will not be any hope. நாம் இந்த கவலையை விட்டு நாம் விலக வேண்டும். கடவுள் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்க வேண்டும். அதை நோக்கியவர்களாக நாம் பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய வருகையை நாம் மகிழ்வோடு நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய திட்டத்திலே நம்மையும் உட்படுத்தி கொள்வோம். ஆண்டவரோடு இணைந்தவர்களாக நமது வாழ்வை நாம் நடத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே எதிர்நோக்கு கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அது குடும்ப வாழ்விலும் சரி, துறவற வாழ்விலும் சரி, இவ்வுலகில் வாழ்விலும் சரி. இதோ இந்த காலங்களிலே நாம் மிகப்பெரிய ஆண்டவர் சொல்லுகின்ற எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாம் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த நாட்களிலே கடவுளுடைய வருகை என்பதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். குடும்பங்களிலே வாழுகின்ற பொழுது பல சமயங்களில் சின்ன குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம், ஒரு மனஸ்தாபம் ஏற்படலாம், அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம், கவலையோடு இருக்கலாம். இந்த காலங்களில் மிகப்பெரிய மழை பெய்து கொண்டு இருக்கின்றது, காற்றடிக்கின்றது,
நிறைய மக்கள் துன்பத்திலும் வேதனையிலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இந்த வாழ்க்கை என்ன, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் என்ற மனநிலை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கவலைகளை எல்லாம், அந்த துயரங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துன்பங்கள் துயரங்களை கண்டு நாம் வெறுமனே இருந்துவிட முடியாது. அங்கே நாம் அவர்களுக்கான உதவியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அந்த வருகையை தனிப்பட்ட விதமாக கொண்டாடுவது கிடையாது. இயேசுவினுடைய வருகையை இந்த உலகமே கொண்டாடியது. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், கழுதியிலிருந்து ஆடு, மாடு, விண்ணகத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்துதான் அவருடைய வருகைக்கான எல்லா செயல்பாடுகளும் செய்தார்கள். விண்ணில் நட்சத்திரம் தோன்றியது, இடையர்களுக்கான செய்தியானது கொடுக்கப்பட்டது, அங்கு இருக்கிற விலங்குகளுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது, உலகில் இருக்கின்ற பல்வேறு அரசர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இப்படியாக ஆண்டவர் வருகை என்பது தனிப்பட்ட மனிதனுக்கானது மட்டுமல்ல, அது இந்த உலகத்திற்கான வருகை. உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், இருக்கின்ற கோள்கள் அனைத்துக்குமானது. அனைத்துக்குமான வருகையாக ஆண்டவர் இயேசு வருகையானது இருக்கின்றது. அந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, அந்த வருகையை நாம் கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கின்ற பொழுது, நாம் நிச்சயமாக நம் அண்டை வீட்டாரை பார்க்க வேண்டும், நம் உடன் இருப்பவர்களை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் இருப்பவர்களை பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய வருகை. அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் மட்டுமல்ல, எல்லாருக்குமான கடவுளாக இருப்பதனால் நிச்சயமாக நம் உடன் இருப்பவர்களுடைய துயரங்களில் நாம் பங்கேற்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகையில் நாம் பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய கஷ்டங்களில் நாம் பங்கேற்கின்ற பொழுது நாமும் ஆண்டவருடைய வருகையிலே பங்கேற்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலங்களிலே நம்முடைய உடன் இருக்கின்ற சகோதரர் சகோதரிகளை கண்ணோக்கி பார்ப்போம். அவர் படுகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்ப்போம். அப்படி பார்த்து அவருக்கு ஆறுதலாக இருப்போம், துணையாக நிற்போம், நம்பிக்கை கொடுப்போம், எதிர்நோக்கை கொடுப்போம். ஆண்டவர் இயேசு இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார். இதெல்லாம் நிகழத்தான் வேண்டும். ஆண்டவரை சொல்லிவிட்டார், இதெல்லாம் நிகழத்தான் வேண்டும். நிகழ்ந்தாலும் நீங்கள் அச்சமுறாதீர்கள், உங்கள் வாழ்வு முடிந்து போவது கிடையாது. கடவுள் நமக்கு துணையாக இருந்து நம்மை மீட்டெடுப்பார். இதெல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கியவர்களாக, நம்பிக்கை நிறைந்தவர்களாக தொடர்ந்து செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவருடைய மீட்பிலே நாமும் பங்கு பெறுவோம். என்னையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாதையில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்பின் நிறைவா, மக்களினங்களின் ஒளியாக நீர் உலகில் விட்டு சென்ற எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவையின் தலைவர்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி கால மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களையே ஆய்வு செய்து பழையவைகளை களைந்து புதுப்பித்து மக்கள் அனைவரையும் நல்வழியில் நடத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களின் ஊற்றே எம் இறைவா, நாங்கள் எங்களையே தகுந்த முறையில் தயாரித்து உம் திருமகனுடைய பிறப்பு விழாவை கொண்டாட நீர் கொடுத்திருக்கும் இத்திருவருகை காலத்தில் நாங்கள் எங்களை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி எங்களின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள அனைத்தையும் களைந்திடவும் உமக்கேற்ப புனித வாழ்வில் நாங்கள் வளரவும் தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் ஊற்றாம் எம் இறைவா, நீர் படைத்த நல் உலகினை கெடுக்கும் தீமைகளான சுயநலம், மதவெறி, ஜாதிவெறி, மொழிவெறி, நிறவெறி, இனவெறி போன்ற அனைத்தும் மறையவும் மக்கள் அனைவருமே ஒரே இறைவனின் அன்பு பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அனைவரும் சகோதர உணர்வுடன் ஒன்றுபட்டு நல்ல உறவோடு வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாகிய இறைவா, எம் வளர் இளம் தலைமுறையினரை ஆசிர்வதித்தருளும். அவர்கள் உமது ஆவியாரின் ஆற்றலால் தூண்டப்பெற்று ஞானத்தின் ஒளியை கொண்டிருக்கவும் தங்களின் வாழ்வை உயர்த்தும் கல்வியை பழுதின்றி கற்கவும் தங்களது வாழ்வில் தீமைகளை களைந்து நலமானவற்றை தேர்ந்து கொண்டு தொடரவும் உயரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உலக மக்கள் அனைவருக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக அமைந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாரிக்கும் இத்திருவருகை காலத்தில் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவருடைய பிறப்பு பெருவிழா மக்கள் அனைவருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீக்கிய நலமான வாழ்வு கிடைக்கப்பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். குறிப்பாக இந்த புயல், மழை, வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை நினைவு கூறுவோம். அவர்கள் படுகின்ற வேதனையிலே ஆண்டவர் துணை நிற்க அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் தாமே அவர்களை வழிநடத்தி ஆஸ்வதிக்கவும் பாதுகாப்பை தரும்படியாகவும் ஜெபிப்போம். இம்மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அப்பமும் ரசமும் தந்தோம், அதில் என்னையும் இணைக்கவா. அப்பமும் ரசமும் தந்தோம், அதில் என்னையும் இணைக்கவா. உம்மில் என்றும் வாழ இன்று என்னில் வாழவா. ஏங்கினேன் உன் அன்பிற்கு, ஓடினேன் உன் உறவிற்கு, காத்திருந்தேன் உன் வரவிற்கு, என்னை தந்தேன் வாழ்விற்கு. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடைய திருப்பலி
எல்லா வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாம் பட்சபேயுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடு காணிக்கையில் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைவற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவிலா மீட்பின் வழி மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே அவர் மறுமுறை தன் மாட்சிக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்த துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கலையும் தூபடுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சேதைகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினிடை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமூன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணரளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இரவின் திரண்ட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் சம்பரி, இவரை உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்குபவர். செமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வில் அருமருந்து என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வில் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறை உடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடன். உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறை உடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வில் அருமருந்து. கிறிஸ்து
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு எம்மை ஏவிடும். இந்த வார விழாக்கள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று திருவருகை காலம் முதல் ஞாயிறு. 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பிரான்சிஸ் சேவியர் அருள் பணியாளர் விழா. 4ஆம் தேதி புதன்கிழமை புனித தமஸ்கு நகர் புனித ஜான் அருள் பணியாளர் மறைவல்லுனர். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித நிக்கோலாஸ் ஆயர். 7ஆம் தேதி சனிக்கிழமை புனித அம்ப்ரோஸ் ஆயர் மறைவல்லுனர் நினைவு. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. இந்த வார அறிவிப்புகள். சென்ற வாரம் தொடங்கப்பட்ட புனித டொமினிக் ஜாவியோ பீட சிறுவர்கள் இயக்கம் என்ற பெயர் உறுப்பினர்களின் வேண்டுகோளை ஏற்று புனித டொமினிக் ஜாவியோ பீட பணியாளர்கள் இயக்கம் என்று மாற்றப்பட்டுள்ளது. உழவர்கரையில் காலை 6:30 மணி திருப்பலிக்கு பின் புனித சவரியார் கொடியானது ஏற்றப்படும். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி காலை 6:30 மணி திருப்பலிக்கு பின் புனித சவரியார் கொடியானது இறக்கப்படும். இன்று முதல் திருவருகை காலம் தொடங்குகிறது. திருவருகை காலம் ஆண்டவரின் வருகைக்கு நம்மை தயார் செய்யும் காலம். ஒப்புரவு அருள் சாதனம் வழியாகவும் பக்தி முயற்சிகளின் வழியாகவும் நம்மை தயார் செய்வோம். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று ரிடையார்பாளையம் பகுதியில் உள்ள முதியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நன்மை வழங்கப்படும். அன்று மாலை 5 மணிக்கு இறையிறக்கத்தின் ஜெபமாலை, திருப்பலி, திவ்ய நற்கருணை ஆசீர் நடைபெறும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மாதத்தின் முதல் சனி அன்று உழவர்கரை பகுதியில் உள்ள முதியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நன்மை வழங்கப்படும். புனித வின்சென்தே போல் சபை ஜார்ஜியோர் இளைஞர் கிளை சபை சார்பாக கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை ஒட்டி ஆதரவற்ற ஏழை எளிய பாமர மக்களுக்கு உதவுவதற்காக இம்மாதத்தின் முதல் வாரம் மற்றும் 2ஆம் வாரங்களில் நமது பங்கு மக்களை சந்தித்து நன்கொடை திரட்ட வருவார்கள். ஆகையால் பங்கு மக்கள் தாராள உள்ளத்துடன் தங்களால் முடிந்த நன்கொடையை கொடுத்து ஏழைகளுக்கு உதவவும் மற்றும் இளைஞர்களை ஊக்குவிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள பெத்தி செமினர் சிபிஎஸ்இ பள்ளியில் 2025-2026ஆம் ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. எல்கேஜி முதல் வகுப்பு வரை ஆண்கள் மற்றும் பெண்களும், 2ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பெண்கள் மட்டும் சேர்க்கப்படுவார்கள். சேர்க்கை விண்ணப்பம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இறுதி நாள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை பள்ளி அலுவலகத்தில் வழங்கப்படும். ஒரு விண்ணப்பத்தின் விலை ரூபாய் 200. ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து வந்து சேர்க்கை விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
புதுநன்மை பெறும் பிள்ளைகளுக்கு ஞாயிறுதோறும் மறைக்கல் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல் வகுப்பிற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது பங்கில் உழவர் கரை வயல்வெளி நகரில் புனித பெரியநாயகி அன்னை சிற்றாலய கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்கொடை கொடுப்பவர்கள் அதன் பொறுப்பாளரிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறையாசிருடன் பங்கு தந்தை. ஜூபிலி 2025ஆம் ஆண்டிற்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, ஓம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்த நெருப்பை மீது பற்றுக்கொள்ள எங்களுக்கு பயனளிப்போனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதை ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட
மகிழ்வினை மிதப்பதும் ஏன் இறைவா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.